ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட ஸ்குவாட் அனாலிசிஸ். அவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும், 2026ல டிராஃபி திரும்ப அடிப்பாங்களா, அதை பத்தி எல்லாத்தையும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் ஸ்டைலா மாறினதே அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் தான். போன வருஷம் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங்கும் பேட்டிங்கும் தரமா இருந்ததுனால சூப்பரா வந்து போன தடவை ஈஸியா கப் அடிச்சிட்டாங்க. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல வந்து கப் அடிச்சிட்டாங்க. ஆர்சிபி கப் அடிக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், கப் அடிச்சிட்டாங்க. நல்ல கிரிக்கெட் ஆடினாங்க போன வருஷம். நாக் அவுட்ஸ் மேட்ச்ல எல்லாம் சூப்பரா பந்து போட்டாங்க, அதனால கப் அடிச்சாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்களோட பவுலிங் யூனிட்டை பாத்தீங்கன்னா ஜாஸ் கேசல்வுட், புவனேஷ்குமார், அதுக்கப்புறம் வந்து யாஸ்தயர். சரியா, ஜேசல்வுட் ஓவர் அடி விழுந்துச்சுன்னா புவனேஷ்குமார் வந்து காப்பாத்துறாரு. ஜேசல்வுட் புவனேஷ்குமார் ஒரு அடி விழுந்தா யாஸ்தயல் வந்து காப்பாத்துறாரு. யாஸ் தயாலு, புவனேஷ்குமார், ஹேசல்வுட் 3 பேர் அடி வாங்கினா குணால் பாண்டியா வந்து காப்பாத்துறாரு. புரியுதா உங்களுக்கு? அந்த லாஜிக் புரியும். அதாவது இந்த 3 பேர் ஓரையும் அடிச்சாலும் இங்க வந்து இவர் விக்கெட் எடுத்துறாரு. கட்டுப்படுத்துறது முக்கியம் கிடையாது. 4 ஓவருக்கு 27 போறது முக்கியம் இல்ல, டக்குன்னு மெயினான விக்கெட்டை டக்கு டக்குன்னு கலட்டுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஆர்சிபி வந்து போன சீசன் சூப்பரா பண்ணாங்க. ஒத்துக்க முடியலனால அதுதான் நெசம். ஏன்னா 3 பேர் அடி வாங்கினா ஒருத்தர் வந்துருவாரு விக்கெட் எடுக்கிறதுக்கு. அப்படி மாறி மாறி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சப்போர்ட்டா இருந்து சூப்பரா பந்து வீசினதுனால நம்ம ஈஸியா வின் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. ஸோ இந்த சீசன் வந்து ஆர்சிபியை எல்லா டீமும் வாட்ச் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அதே 17 பிளேயரை ரீட்டைன் பண்ணிட்டு தான் வர்றாங்க. அப்படிங்கும்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். யங்ஸ்டர்ஸ் எடுத்தாங்க, ஜேக்கப் டப்ரி, வெங்கடேஷ் ஐயரு, அது போக வந்து இப்போ ஜார்டன் கோக்ஸ், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பிளேயரு, கொஞ்சம் பெரிய பிளேயரும் ஏலத்துல எடுத்தாங்க. இருந்தாலும் வந்து அவங்க ஸ்குவாட் பழைய ஸ்குவாட்ல தான் வருவாங்க எப்படி பார்த்தாலும். அதுதான் அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்குவாட். சரியா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபாரினர் வந்து 8 ஸ்லாட்ல மொத்தம் ஒரு 3 பேசர் வச்சிருக்காங்க. அதாவது கேசல்வுட், ஜேக்கப் டர்பி ஒன்னு, துசேரா ஒன்னு, மொத்தம் ஒரு 3 பேஸ் பவுலர் ஃபாரினர்ல வச்சிருக்காங்க. கேசல்வுட்டுக்கு எது ஒண்ணுன்னா இவங்க 2 பேரும் உள்ள வருவாங்க, அப்படிதான் வச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. கேசல்வுட் எல்லா மேட்ச் 14க்கு 14 ஆடுவாரன்னா இல்ல, ஒரு சில மேட்சஸ்ல அவரை வந்து உட்காரதான் வைப்பாங்க. ஏன்னா ரொம்ப எல்லா பவுலரையும் முதல் சர்க்கிள்லயே ஆட விட மாட்டாங்க. எல்லா பேட்ஸ்மேனும் அவர் பாலை பேஸ் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா அவர் சூப்பரா பவுன்ஸ் போடுறாரு, நல்லா வந்து ஒரு அட்டாக்கிங்கான பவுலரா இருக்காரு. அதனால வந்து அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் காட்டுவாங்க எல்லாருக்கும். ஏன்னா அவரோட ஃபார்ம் அந்த மாதிரி இருக்கு. இந்த வருஷம் எப்படி வராதுன்னு தெரியல, ஆனாலும் இன்ஜுரி கப்பத்துல இருந்து வராரு. ஸோ கண்டிப்பா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ல வந்து டிம் டேவிட், ரொமாரியா ஷெஃபர்ட், ஜேக்கப் பெத்தல். அதாவது பெத்தல் வந்து இங்கிலாந்து விசஸ் இந்தியா செமிஃபைனல்ல வந்து நல்லா அடிச்சாப்ல. பெத்தலுக்குன்னு ஸ்பாட் வந்து ஆர்சிபில இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா டாப் ஆர்டர்லயே வந்து பிளிப்சால்ட் கம்பல்சரியா இருப்பாரு ஸ்குவாட்ல. பினிஷிங்ல பவுலர்ல வந்து ஜாஸ் கேசல்வுட் இருப்பாரு, டிம் டேவிட் கம்பல்சரி இருப்பாங்க, ரொமாரியா ஷெஃபர்ட்டும் கம்பல்சரி இருப்பாரு. அவர் ஒரு பாஸ் பவுலர், மீடியம் பாஸ் பவுலரு, ஹிட்டரு. ரொமாரியா ஷெஃபர்ட்டை எடுத்துட்டு வேணா பெத்தல் கொண்டு வரலாம். ஆனா பெத்தல் அந்த இடத்துல ஆட வேண்டிய பிளேயர் கிடையாதுல்ல. பெத்தல் வந்து ஒன்லி டாப் ஆர்டர். மேட்டர் என்னன்னா லிப் சால்ட் இது பெர்ஃபார்மன்ஸ் இல்லையா, சால்ட்ட பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, கொஞ்சம் டிப் ஆகுதுன்னா அந்த இடத்துல வேணா ஜேக்கப் பெத்தல் கொண்டு வரலாம். ஆனா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, ஜேக்கப் பெத்தலுக்கு பதிலா ஜார்டன் குக்ஸ கொண்டு வரலாம். அவர் வந்து உண்மையிலே தரமான இங்கிலீஷ் பிளேயரு, சூப்பரா ஆடுறாரு. இங்கிலீஷ் டொமஸ்டிக் லீக்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பிரீமியர் லீக் அண்டு அது என்னது தி 100 லீக் எல்லாத்துலயுமே சூப்பரா பண்றாரு. ஸோ இப்போ வந்து பிளிப்சால்ட் ஃபாரினர் ஓப்பனர் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் இல்லைன்னா அடுத்தடுத்து ஆள் இருக்கு, அந்த இடத்துல கூட ஜேக்கப் பெத்தல வச்சிருக்கலாம். சரியா, ஆனா அவங்க 11 செட் ஆயிடுச்சு. ஆனா ஜேக்கப் பெத்தலும் உள்ள வந்தாரு, 11ல வச்சாங்கனாலும் சூப்பரா தான் பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. ஏன்னா அவங்க ஜேக்கப் பெத்தலும் 11ல வந்தாருனாலும் சூப்பரா தான் பிளே பண்ண போறாரு. ஸோ அது ஒரு ஆப்ஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபாரினர் வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துருவாங்க. பிளிப்சால்ட், டிம் டேவிட், ரொமாரியா ஷெஃபர்ட், ஜேஸ் கேசல்வுட். பிளிப்சால்ட்டுக்கு பதிலாக ஜேக்கப் பெத்தல், ஜார்டன் குக்ஸ் வருவார். இந்த 3 பேரை பிளிப்சால்ட்டுக்கு பதிலாக தான் வச்சிருப்பாங்க, அந்த 2 பேரு. அது போக வந்து டிம் டேவிட், ரொமாரியா ஷெஃபர்ட் எப்பயுமே இருக்கிறது தான்.
அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க எப்பயுமே ஸ்குவாட்ல இருப்பாங்க. ஜாஸ் கேசல்வுட்டுக்கு பதிலா வேணா ஜாக்கப் டட்டியும் பெசராவும் இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாட் வந்து ஃபாரினர் வந்து பிரச்சனையே கிடையாது. 17 பேர் பிளேயர்ல இந்தியன் பிளேயர்ல ஒரு 8 பேர்த்த எடுக்கணும். பிளேயிங் பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபில வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து பிளிட்சால்ட், விராட் கோலி, அதுக்கப்புறம் படித்தர், தேவ்தட் படிக்கல். தேவ்தட் படிக்கல் ஒண்ணு மேல வருவாரு, இல்லைன்னா படித்தருக்கு அடுத்து வருவாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிம் டேவிட், அதுக்கப்புறம் சித்தேஷ் சர்மா 6 பிளேயர் ஆச்சா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குணால் பாண்டியா, ரொமாரியா செப்பர்ட், புவனேஷ் குமார், ஜாஸ் கேசல்வுட், யாஸ் டயல் 11 பிளேயர் இதுலயே வந்துடும். இம்பாக்ட் சப்பா யார் யாரை கொண்டு வருவாங்கன்னா சுரேஷ் சர்மாவா அவர் வருவாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயரை ட்ரை பண்ணலாம். ஏன்னா தேவ்தட் படிக்கல் பதிலாக கூட மாத்தலாம் இம்பாக்ட் சப்பா. அது கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. பேட்டிங் வேணும்னா வெங்கடேஷ் ஐயருக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராகிஷ் ஜெயார், அவர் வந்து டெல்லியில இருந்து பவுலிங் போட்டவர். அவர் திரும்ப இங்க ஆர்சிபில இருக்காரு. அவரும் நல்ல பவுலர் தான், அவரையும் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்த யங்ஸ்டர் யாரையும் இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ணலாம். மங்கேஷ் யாதவ், சாத்விக் தேஸ்வால், அப்புறம் சொப்னல் சிங்கும் போன வருஷமே இம்பாக்ட் சப்பா நிறைய ட்ரை பண்ணாங்க. அவன் கூட உள்ள வரலாம். ஸோ இம்பாக்ட் சப்ல பிரச்சனை இல்லை. இப்ப வெங்கடேஷ் ஐயர் தேவ்தட் படிக்கலாம், வெங்கடேஷ் ஐயர் அப்படிதான் ஸ்குவாட்ல ஒண்ணு வெங்கடேஷ் ஐயர் இருப்பாரு, இம்பாக்ட் சப்பா தேவ்தட் படிக்கல வருவாரு, அப்படி கூட வச்சுக்குவாங்க. அது ஒண்ணு எடுக்கும். இப்ப பெத்தலும் ஜோர்டன் குக்ஸ் வந்து பிளிப்சால்ட்டுக்கு தான் வச்சிருப்பாங்க ரீப்ளேஸ்மெண்டா. ஆனா பெத்தல எப்படியாவது உள்ள கொண்டு வந்தாங்கன்னா, இப்ப ரொமாரியா செப்பர்ட், இப்ப டிம் டேவிட் போதும் நமக்கு ரொமாரியா செப்பர்ட் தேவையில்ல, பெத்தல கொண்டு வரலாம்னாலும் கொண்டு வரலாம். பெத்தல் வந்து ஸ்பின்ல சூப்பரா போடுறாரு. இங்கிலாந்து ஸ்ரீலங்கா டூர்ல சூப்பரா போட்டாரு. சோலோவா ஒரு மேட்சை தூக்கி கொண்டு வந்து கொடுத்தாரு. அதாவது ஒரு 120 ரன் கூட அடிக்க முடியல ஸ்ரீலங்காவால. அப்படியே விக்கெட்டை புரட்டி தூக்கிட்டு வந்தாரு. சோ அப்படி பார்க்கும்போது பெத்தல் ட்ரை பண்ணலாம். சரியா? ஏன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்பின்னர் கிடையாதுதான்ப்பா, ஒத்துக்கிறேன். சரியா? ஆர்சிபில இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்பின்னர் கிடையாது. ஆனா இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல இல்லாத ஸ்பின்னரை வச்சுதான் இன்டர்நேஷனல் பிளேயரை தூக்குறாங்க. அது ஒரு ட்ரம்ப் கார்டு வச்சிருக்காங்க. எப்படி உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடுற பிளேயருக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல் ஸ்பின்னர்ஸை பேஸ் பண்ணிருப்பாங்க எல்லா டூர்லயும். இந்தியா விசஸ் சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், இந்தியா விசஸ் இங்கிலாந்து, இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி நிறைய டூர் போகும்போது நம்ம குல்தீப் யாதவா இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், நிறைய பிளேயர், நிறைய ஸ்பின்னரை வந்து வாசியா இருக்கட்டும், ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்க அவங்க சைட்ல இருக்க இன்டர்நேஷனல் ஸ்பின்னர் எல்லாருமே பேஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இங்க டொமஸ்டிக் ஆடுற பிளேயர் தான் இவங்க எல்லாம். இப்ப குணால் பாண்டியால இன்டர்நேஷனல் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு. இப்ப டொமஸ்டிக் ஆடுறவர் தான் இவங்கெல்லாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப குணால் பாண்டியா வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் விக்கெட் எடுக்கணும்னா ஈஸியா எடுப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இவர் லைன் அண்ட் லென்த் எப்படி போடுவாருன்னு. இப்ப வீடியோல பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அவர் லைன்ல வந்து திடீர்னு வந்து ஸ்லோ ரவுண்ட் போடுவாரு, திடீர்னு வந்து அடிச்சு தொண்டை ஏத்துவாரு, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பால் போடுவாரு. அவர் ஸ்பின்ல வேரியேஷன் பயங்கரமா காட்டுவாரு. சோ அதுதான். அதனால வந்து இவங்ககிட்ட பெரிய இன்டர்நேஷனல் பிளேயர் இல்ல ஸ்பின்ல, அதுவே பெரிய மைனஸா இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அவங்க இதை வச்சே சமாளிச்சு போன தடவை கப்பை அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால இதை வந்து இந்த சைடை வந்து அவங்க ஒரி பண்ணிக்கவே மாட்டாங்க. ஒரு 8 ஓவர் தானே ஸ்பின்னு, அதை யாரை வச்சுனாலும் ஓட்டிடுவாங்க. ஒரு 3 ஸ்பின்னர் வச்சு மாறி மாறி கொடுத்து ஓட்டிடுவாங்க. குணால் பாண்டியாவே சூப்பரா போடுறாரு, பிரச்சனையே இல்லையே. இப்போ வருவோம் ஸ்குவாடுக்கு வருவோம். பிளிப்சால்ட் ஃபர்ஸ்ட். பிளிப்சால்ட் வந்து ஒரு அக்ரெசிவ் ஓப்பனர், பவர் பிளேல பயங்கரமான ரன் அடிக்கக்கூடியவர். போன வருஷம் அதெல்லாம் பண்ணி காட்டியிருக்காரு. ஸோ வந்து பிளிப்சால்ட் ஃபார்ம்ல இருக்கிற வரைக்கும் ஆர்சிபி வந்து பேட்டிங்ல தூள் கலப்பிடுவாங்க. ரெண்டாவது விராட் கோலி இருக்கிறதுலே அவங்க டீம்ல ஒரு முதுகெலும்புனா அது அவர் தான், ஆர்சிபி. சரியா? அவரோட கன்சிஸ்டன்சியும் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப தேவை ஆர்சிபி. அது மட்டும் இல்லாம அவரோட கன்சிஸ்டன்சி தான் டாப் டக்கர் விராட் கோலி. ஏன்னா ஐபிஎல் வந்துட்டா கன்சிஸ்டன்சி தான். கரெக்டா மேட்ச் ஆன் மேட்ச் எவ்வளவு ரன்னோ அதை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு அவர். சரியா? டாப் ஆர்டர்ல ஓபனர்ஸ் பிரச்சனையே கிடையாது அவங்க. அடுத்து ரஜத் படித்தர் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக்கிங் ஆப்ஷனும் வச்சிருப்பாரு, ஆங்கர் ரோலும் பண்ணுவாரு. சரி, கொண்டு போகணுமா கேம பண்றேன், அடிக்கணுமா அடிப்பேன், 4 பாலுக்கு 15 ரன்னா அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆடுறவர் அவரு. அது போக தேவ்தட் படிக்கல வந்து ஸ்டைலிஷ் லெப்ட் ஹேண்ட் பேட்டரு, ஸ்டெபிலிட்டியா இருப்பாரு. ரொம்ப கச்சா முச்சான்னு ஆட மாட்டாரு.
ஒரு நிதானமா ஒரு காமா பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடுவாரு. அதுலயே வந்து அவருக்கு ரன் வந்துரும். ஒரு 10 பால் தான் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. கரெக்ட்டா வந்துரும் அவருக்கு டச்சு. ஏன்னா போன வருஷம் நல்லா பண்ணாரு. டிம் டேவிட் இருக்கிறதுலே பினிஷிங்ல விக்கெட்டர் அவர்தான். புடிச்சு விட்டுருவாரு. அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல ஒரு 15 ஒரு சில பவுலர்லாம் பதுக்கி வச்சு சரி கடைசி குடுப்போம். எல்லார் விக்கெட்டையும் எடுத்துட்டு குடுப்போம். 20 ஓவர் வரட்டும்னா அவர் பொறிச்சு எடுத்துருவாரு. இந்த மாதிரி பவுலர்லாம் லூஸ் பவுலர்லாம் வந்து டிம் டேவிட் கிரீஸ்ல இருக்கும்போது கிடைச்சிச்சுன்னா பொறின்னு பொறிச்சு விட்டுருவாரு. சரியா? அது போக வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர். இதெல்லாம் மிடில் ஆர்டர் வந்துருதா? இதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ல பார்க்கும்போது குணால் பாண்டியாவும் ரொமாரியோ ஷெப்பர்ட். இப்ப வந்து குணால் பாண்டியாவும் ரொமாரியோ ஷெப்பர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா பாலுக்கு பால் ஆடக்கூடியவங்க தான். பேட்டும் ஆடுவாங்க, பந்தும் போட போறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப பிளஸ். சரியா? அதுக்கு அடுத்த கேட்டகரியா வரும்போது சித்தேஷ் சர்மா. அதாவது குணால் பாண்டியாக்கு மேலேயே ஆடிடுவாரு சித்தேஷ் சர்மா. அவர் வந்து விக்கெட் கீப்பர், தரமான பேட்ஸ்மேன். கிடைக்கிற கேப்ல ஸ்கோர் அடிச்சுட்டு போயிருவாரு. சரியா? இவ்வளவு அடிக்கணும் அவ்வளவு அடிக்கணும் இல்ல. கிடைக்கிற கேப் திடீர்னு டாப் ஆர்டர் ஃபெயிலியரா மிடில் ஆர்டர்ல இருந்து அடிச்சு கொடுத்துட்டு போயிருவாரு. அந்த மாதிரி பிளேயர். இப்படி பார்க்கும்போது ஒரு 8, 9 பிளேயர் கிட்ட பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க. இம்பாக்ட் சப்போலாம் சேர்த்து. ஸோ அப்படி பார்க்கும்போது பேட்டிங்ல ஆர்சிபியை குறையே சொல்ல முடியாது. பக்கா ஸ்ட்ராங். பவுலிங்கா ஏஎஸ் கேசல்வுட்டா நல்ல ஒரு பவுன்சர் வச்சிருப்பாரு. புவனேஷ்குமாரா நல்ல ஒரு ஸ்விங் பவுலிங் வச்சிருப்பாரு. ஸோ பிரச்சனையே இல்லை. புவனேஷ்குமார்லாம் இன்டர்நேஷனல் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. சரியா? இன்டர்நேஷனல் பிளேயர்ல எவன் வந்தாலும் சும்மா கட்டம் கட்டி தூக்கிடுவாரு. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுதான் மேட்ரு. இப்ப இன்டர்நேஷனல் பவுலரை வந்து ஈஸியா பேஸ் பண்ணிடலாம் இந்த ஐபிஎல்ல. ஆனா இன்டர்நேஷனலே ஆடாத பவுலர் இருப்பாங்க பாத்தீங்களா? டொமஸ்டிக் மட்டும் ஆடுற பவுலரை பிக் பண்றதுதான் கஷ்டம். உதாரணத்துக்கு விராட் கோலி எடுத்துக்கோங்க. இன்டர்நேஷனல்ல எப்படி எல்லாம் போட்டாலும் அவுட் ஆக மாட்டாரு. நல்லா ஆடுவாரு கிரிக்கெட். எப்பயாவது தான் மிஸ் ஆகும் பாம்பு. அதுக்கப்புறம் நல்லா ஆடுவாரு. எந்த ஸ்பின்னர் வந்தாலும் சூப்பரா ஆடுவாரு. ஆனா டொமஸ்டிக்ல போயிட்டு சைடு முஸ்டாக் அலிக்கிறாப்பியோ ஏதாவது ஒரு டிராஃபில போய் அவர் ஆட விட்டோம்னு வச்சுக்கோங்க. அங்க இப்ப ரீசெண்டா கூட ஒரு ஸ்பின்னரோட அவுட் ஆனார். அவர் பால் இந்த பக்கம் வரும்னு அவர் எதிர்பார்த்து போனாரு. ஆனா மிஸ் ஆகுது. அதுதான். அங்க எப்படி விளையாட முடியும்? அங்க எப்படி அந்த பவுலர் பேஸ் பண்றது? அதுலயே வந்து இவன் எப்படி போடுவான்? இவன் இவன் நம்ம கரெக்டா போடுவானா? கரெக்டா வருமா? இந்த மாதிரி தான் வருமானலாம் கணிக்க முடியாது. அதுதான் வந்து டொமஸ்டிக்ல ஆடுற பவுலருக்கும் இன்டர்நேஷனல் ஆடுற பவுலருக்கும். அதனால புவனேஷ்குமார் போன வருஷம் சூப்பரா பண்ணிட்டாரு. அதாவது ஒரு சில மேட்ச் பக்காவா பண்ணிட்டாலே போதும். அவ்வளவுதான். ஒரு சில மேட்ச் திடீர்னு புவனேஷ்குமார் சூப்பரா பண்ணிடணும். கேசல் விட்டு குணால் பாண்டியா, யாஸ் தயால்கிட்ட வந்து என்ன இருக்குன்னா நல்ல வேரியேஷன் இருக்கு. லெப்ட் ஆர்ம் பவுலரு, லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரு. ஆனா நிறைய வேரியேஷன் வச்சிருக்காரு. ஸோ அதை வச்சு அவர் வந்து சர்வே பண்ணிடுறாரு. புவனேஷ்குமார்கிட்ட ஸ்விங் இருக்கு. முதல் 2 ஓவர் தரமா இருக்கும். எதிர்பார்க்கலாம். உள்ளே வெளியே போட்டு காட்டிடுவாரு. அதாவது ஸ்விங்ல ஆட முடியாத பேட்ஸ்மேன்லாம் காலி தான். இல்லையா? இப்ப ஆர்சிபி ஸ்குவாட ஓவராலா பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க இப்ப 11 ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. நான் சொன்னதுதான் ஸ்குவாடு இப்பதான் வரும். நடுவுல 2 பிளேயர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிளேயர் இன்ஜுரினா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்க பிளேயரை கொண்டு வருவாங்க. ஆர்சிபி போன வருஷம் நல்ல கேம் ஆடினாங்க. அவங்க கேம்ல மட்டும்தான் போக்கஸ் பண்ணாங்க. பக்காவா கேம் ஆடினாங்க. ஜெயிச்சாங்க. ஃபைனல் போனாங்க. கப் ஜெயிச்சிட்டாங்க. இந்த வருஷம் அதே பிளானோட தான் வருவாங்க. யாரெல்லாம் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க கேம்ல கரெக்டா இருப்பாங்க. அவங்க லீக்ல நீங்களே பாருங்க. தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வர்றாங்கனாலே முடிவு பண்ணியாச்சு. அவங்க பிளே ஆஃப் ஸ்பாட் உறுதியாயிரும். ஃபைனல்லாம் போயிட்டாங்கன்னா ரொம்ப டேஞ்சரு. பார்க்கலாம். மத்த டீம் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு கான்பிடண்டான சைடுனா ஆர்சிபி. கான்பிடண்டான சைடா இருக்காங்க ஆர்சிபி. சரியா? எப்படியும் போன வருஷம் அடிச்சாச்சு கப்பு. இந்த தடவை கண்டிப்பா அடிக்கணுங்கிறத முயற்சியில தான் இருப்பாங்க. அதை எந்தெந்த டீம் தான் தடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இல்ல தடுக்கிற டீம் அடிச்சு உடைச்சு போறாங்களாங்கிறது தெரிஞ்சிடும். பார்ப்போம் என்ன நடக்குது. எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஆர்சிபி இந்த தடவை குவாலிஃபை ஆவாங்களா? ஃபைனல் வருவாங்களா? கப்பு ஜெயிப்பாங்களான்னு. சான்ஸ் இருக்குதான். இதுல எல்லாத்துலயும் சான்ஸ் இருக்கு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பக்காவா கொடுத்தா போதும். விராட் கோலி இருக்க பயமே. எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க guys. விராட் கோலி ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.